Jesus. Hallelujah. 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 இந்த காலை வேளைக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளை தந்திருக்கிற எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. 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 கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட இந்த நாளிலும் கூட எங்களை நடத்த நீர் போதுமானவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த காலை வேளையில கூட நாங்கள் வருமானமாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக எழும்பும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகும்படியாக நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 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 எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே தேவ சமாதானம் ஆண்டவரே தங்கி இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் குடும்பத்திலே நீ தங்கி இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பட்டணத்தில் நீங்க தங்கி இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமே. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தங்கி இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று பார்க்கிறோமே ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை நடத்தும்படியா ஓ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா விடுதலையோடு இந்த நாளை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நடப்பதற்கு கர்த்தர் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே கரம் பிடித்து நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா, செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நாங்கள் இருக்கிற பகுதியில் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திர சமாதானத்தை கட்டளையிடும்படியா எங்க பட்டணத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்க தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. உலக நாடுகளில் ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே சமாதான காரணர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உடைய பிரசன்னத்தை அனுப்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஓ ஸ்தோத்திரம் சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் வழி நடத்தும்படியா கிருபையின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த காலை வேளையில கூட இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு நம் ஹல்லேலூயா தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்றால் முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடும் ஸ்தோத்திரம் முழு உள்ளத்தோடு அவரை நாம் ஆராதிக்க வேண்டுமா? ஆகவே இந்த கால வேளையில கூட எல்லாம் அர்ப்பணித்து ஹல்லேலூயா தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகழிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகழிடமே. நெருக்கடி வேளையில் புகழிடமே. நெருக்கடி வேளையில் புகழிடமே. உன்னதமானவரே என் உறைவிடம்
உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு உள்ளத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு உள்ளத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, எல்லாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவரை உயர்த்தி, எஸ், உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதையோ. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதையோ, எதிரியின் கை ஓங்க விடாதையோ, எதிரியின் கை ஓங்க விடாதையோ. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. சொல்லு, உன்னதமானவரே, ஆமே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்தி, உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், ஆமென், உன்னதமானவரே. ஆமென். உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. எல்லா ஸ்தோத்திரமும் ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட ஹல்லேலூயா அதிசயங்களை செய்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அற்புதம் செய்த தேவனே, ஹல்லேலூயா. மகிமைப்படுத்தும் அந்த கால வேளையிலும் கூட ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது ஹல்லேலூயா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்தி வந்த தேவனே மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் ஹalleluya. இந்த நாளிலே கூட ஹalleluya சத்ரு நமக்கு எதிராக எழும்பி வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமென் ஹalleluya. ஆவியானவர் நமக்கு துணை நின்று ஹalleluya அவர் யுத்தங்களை செய்வார். ஹalleluya. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற வார்த்தையின்படி ஆமென். நமக்கு எதிராளியாக எழும்பு எல்லா ஆயுதங்களும் இந்த நாளுகளில் கூட ஹalleluya கர்த்தர் வாக்காதே பண்ண போவதற்கு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya 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 ஹalleluya. அவரை மாத்திரம் நான் நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம், அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பார்க்கிறோம். ஆமென் ஹalleluya. இந்த காலை வேளையில கூட ஹalleluya அவரை தேடி நாடி வந்திருக்கிற உங்களை கூட கர்த்தர் ஹalleluya ஓ ஸ்தோத்திரம் ஹalleluya அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி ஹalleluya அந்த நாளிலே கூட ஹalleluya ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமென் ஹalleluya 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 ஹalleluya. Jesus. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறுப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, ஆமென். எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. எங்கள் இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உமது திருநாமம் அறி
அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாம் உம்முடைய ஜனங்கள் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. எங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு இந்த நாட்களிலே கூட எங்கள் தலையை நிமிரச் செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியான அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை உயர்த்தி வைப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கூட ஹல்லேலூயா எத்தனையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கீழ் மட்டத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் உம்மையை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏழைகள், எளியோர்கள் ஆண்டவரே, திக்கற்றவர்கள் ஆண்டவரே, விதவைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவரே இந்த நாட்களிலே கூட ஹல்லேலூயா அவர்களுக்கு நீர் உதவி செய்து அவர்களை போஷிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறாங்கப்பா. எத்தனையோ சமுதாயத்திலிருந்து ஆண்டவரே ஒதுக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் அவர்கள் எல்லாம் கர்த்தர் ஆண்டவரை நினைத்து அவர்களை எல்லாம் போஷிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா எங்களை நடத்தினவர் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உண்மையுள்ளவர் ஆண்டவரே. ஆமென். இனிமேலும் எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த நாட்களே ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உடைய கிருபையின் கரம் கூட இருந்து எங்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்து ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். ஆவியானவர் உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுப்பாராக. உங்கள் இருதயத்திலேயும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை இன்றைக்கு ஆவியானவர் தரப்போகிறார். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக இருக்க போகிறது. எனவே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் நிருபத்திலே 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம் என்பதை இதை காட்டுகிறது என்றால் கர்த்தரை சார்ந்து இருப்பதை காட்டுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. யாரெல்லாம் ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்கள் தங்களை அல்ல, அவர்கள் கர்த்தரையே சார்ந்திருப்பதை காட்டுகிறது. ஆண்டவராய் இயேசு கூட சொல்லுகிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். ஆக்சிஜன் இல்லாவிட்டால் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியாது. அதுபோல ஜெபம் இல்லாவிட்டால் ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. எனவே ஜெபம் நமக்கு தேவை. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் பவுல் சொல்லுகிறார், நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஜெபம் என்றாலே அது போராடி நாம் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, நமக்கு வானமண்டலத்திற்கிற பொல்லாத ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதியோடு நமக்கு யுத்தங்கள் இருக்கிறது. நமக்கு கண்ணு தெரியாத சில பொல்லாத வல்லமைகள் நமக்கு விரோதமாக போராடுவதை நாம் பார்க்கிறோம். யுத்தங்கள் செய்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய எதிராளியான பிசாசவன் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நாம் ஜெபத்திலே போராட வேண்டும். எப்படி போராட வேண்டும்? பவுல் சொல்லுகிற, நான் போராடுவது போல. பவுல் ஒரு நல்ல ஜெபத்திலே போராடுகிற ஒரு தெய்வ மனுஷனாய் இருந்தார்.
அவர் ஜெபம் பண்ணார். கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அவர் தேவனுடைய ஜனங்களுக்காக ஜெபித்தார். அதுபோல் இந்த நாட்களை நாம் போராடி நாம் ஜெபிக்க வேண்டும். பிசாசு சில காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே ஏரோது அங்கே யாக்கோபை பட்டயத்தால் வெட்டுகிறார். அதைத் தொடர்ந்து இது யூத ஜனங்களுக்கு பிரியமாக இருக்கிறது என்று அறிந்து அவன் பேதுருவையும் பிடித்து சிறையிலே வைத்து அவனையும் பட்டயத்தினால் கொல்லுவதற்கு நாள் குறித்து வைத்திருக்கிறார். ஆனால் ஜனங்கள் போராடி ஜெபிக்கிறார்கள். ஆதி சபையிலே வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 12:5 சபையார் அவனுக்காக ஊக்கமாக ஜெபித்தார்கள். ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு விசுவாசிகள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் ஊழியக்காரருக்காக போராடி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். மார்க்கு என்னும் யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிலே ஒரு குழு ஜெபக்குழு இருந்தது. அந்த ஜெபக்குழு போராடி ஜெபித்தார்கள். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் போராடி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். போராடி ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெபக்குழுவில் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். அவ்விதமாக சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடந்தது? அங்கே ஏரோது நினைத்தான், என்னுடைய கைக்கு யாரும் தப்புவிக்க முடியாது. 4 காவல் வசமாக வைத்து அந்த பேதுருவை சிறைக்குள்ளே வைத்திருந்தான். பிசாசுடைய திட்டம் உங்களை சிறை வைக்க வேண்டும், உங்களை கொல்ல வேண்டும், உங்களை அழிக்க வேண்டும், உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி எதிராளி திட்டமிடும் பொழுது நீங்கள் எதிராளியுடைய மனதிற்கும் அந்த அவனுடைய விருப்பத்துக்கும் நீங்கள் இணங்கி விடாதபடி கர்த்தர் உங்களை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். நீங்கள் பேதுருவை போல ஊழியம் செய்ய வேண்டும். நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். உங்களை கொண்டு தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். இதற்கு விரோதமாய் பிசாசு போராடுவான். அவன் உங்களை சிறைப்படுத்த நினைப்பான், உங்களை முடக்குவான், உங்களை வியாதியினாலும் பலவிதமான பலவீனத்தினாலும் பலவிதமான பிரச்சனையினாலும் உங்களை சிக்க வைத்து உங்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தாலும் போராடி ஜெபிக்கும் பொழுது அங்கே மார்க் என்னும் யோவான் வீட்டில் எதுவரைக்கும் போராடினார்கள் என்றால் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் வரை போராடி ஜெபித்தார்கள். அப்படி ஜெபித்த பொழுது என்ன நடந்தது? வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நீங்கள் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எப்பொழுதுமே உங்கள் ஜெபங்கள் வீண் போகாது. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் போராடுவது போல நீங்கள் போராடுங்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது என்ற வார்த்தை வருகிறது. அப்போஸ்தலர் 12:7 வாசிக்கும் பொழுது அப்பொழுது போராடி ஜெபிக்கிற பொழுது என்ன நடக்கும்? கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். நீங்கள் போராடி ஜெபிப்பீர்கள் என்றால் கர்த்தர் அங்கே தம்முடைய தூதனை அனுப்புவார். என்ன அடையாளம் என்றால் உங்களுக்கு ஒரு விடுதலை வரப்போகிறது என்ற அர்த்தம். இந்த நாளிலே நீங்கள் ஒருவேளை எனக்கு விடுதலை கிடைக்குமா, எனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்குமா என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்கள, இன்னைக்கு நம்ம போராடி ஜெபிக்க போகிறோம். நம்ம போராடி ஜெபிக்கும் பொழுது ஒரு தூதன் வந்து அங்கே நின்றான். அந்த தூதன் என்ன செய்தான்? அந்த இடத்துக்குள்ள யாரும் போக முடியாது. நான் சொல்லுகிறேன், எப்பொழுதுமே ஜெபம் பண்ணும் பொழுது யாரும் போக முடியாத இடத்துல கர்த்தர் தம்முடைய வல்லமை அனுப்ப வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ ஊழியர்கள் சிறையில் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இயேசுவின் நாமத்து நிமித்தம் பலவிதமான உபத்திரவங்களை சகிக்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவர்களை விடுவிப்பதற்கு தம்முடைய தூதனை அனுப்புவார். நடந்த காரியம் பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஏரோது அவனை வெளியே கொண்டு வருவன் குறித்து ஒரு நாளை குறித்து வச்சிருக்கிறான். சத்துரு இந்த நாளில் உங்களை தலையை வெட்டணும், இந்த நாளில் நீங்கள் விபத்தில் சாக வேண்டும், இந்த நாளில் உங்களுக்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்று சொல்லி பிசாசு நாள் குறித்து வைத்திருந்தாலும் போராடி ஜெபிக்கும் பொழுது குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஏனென்றால் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்கிறார். தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் பிசாசின் கரையிலே ஒப்பு கொடுப்பதில்லை, பொல்லாதவர்கள் கையில் ஒப்பு கொடுப்பதில்லை. ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. நீங்கள் போராடி ஜெபித்தால் அந்த இருட்டு அறைக்குள்ளே கர்த்தர் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்வில் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாம் இருளாக தான் இருக்குது பாஸ்டர், என்ன செய்யணும்னு தெரியவில்லை, எல்லாம் அந்தகாரம் நிறைந்திருக்கிறது, என் புத்தியே அந்தகாரம் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வருகிறது. உங்களுடைய யோபு சொன்னது போல அவர் அருளிய வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன்னு சொன்னான். வெளிச்சம் பிரகாசித்தது அறைக்குள்ளே. அவன் பேதுருவின் விழாவிலே தட்டி பாருங்கள், தூங்கி கொண்டிருக்கிற அவனை தட்டி எழுப்புறதை நான் பார்க்கிறோம். சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான்.
உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. உங்களை கட்டி வைத்திருந்த அந்தகார சங்கிலிகள் எல்லாம் இன்றைக்கு விழுவதற்காக நீங்கள் போராடி ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்திலே போராட்டம் இருந்தது. மார்க் என்னும் யோவானுடைய வீட்டிலே, யோவான் தாயா மரியாள் வீட்டிலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஏசப்பா எப்படியாவது பேதுருவை வெளியே கொண்டு வாரும், அவரை விடுதலை தாரும் என்று சொல்லி ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு உடனே சங்கிலிகள் நம் கைகளிலிருந்து விழுந்தது. ஆண்டவர் அந்தகார சங்கிலிகளை அறுந்து வெல்ல பண்ணினார். அது மாத்திரமல்ல, தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சலை தொடுத்துக்கொள் என்றான். அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரங்களை போத்துக்கொண்டு என் பின்னே வா என்று சொன்னான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதா நினைக்கிறான். ஆண்டவர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்பது போல இருந்தோம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சில சிறையிருப்புகள்லாம் ஒரு நொடி பொழுதில் கத்த திருப்ப போகிறார். பல ஆண்டுகள் சிறையிருப்பு பிசாசு உங்களை சிறை வைத்திருந்தானே, ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த அதிகாலையிலே உங்களுக்கு ஒரு விடுதலையை வைத்திருக்கிறார். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் முதலாவதும் காவல், இரண்டாம் காவல் நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையில் வந்தபோது வேதம் சொல்லுகிறது அது தானாய் அவளுக்கு திறவுண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். உங்களை விடுவிக்கிற ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். எனவே அடைக்கப்பட்ட கதவுகள்லாம் நீங்கள் வெளியே போக முடியாதபடி, முன்னேற முடியாதபடி அடைக்கப்பட்ட கதவுகள்லாம் தானாய் திறவுண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் எப்படி நடந்தது? ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கே ஒரு வீட்டிலே போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்குள்ளே ஜெபத்திலே போராடுகிற ஒரு கிருபை வேண்டும். போராட்ட குணம் நமக்கு வேண்டும். யுத்தம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு கிருபை வேண்டும். ஆண்டவரை ஒருபோதும் சாத்தான் எங்களை ஆண்டவரை சிறையிருப்பில் வைக்கக்கூடாது. அவன் எங்களுக்கு நாள் குறிக்கக்கூடாது. அவன் எங்கள் தலையை எடுத்துடக்கூடாது. நாங்கள் அவனை மேற்கொள்ள உதவி செய்யும். எந்த சத்ரு, வேதம் சொல்லுகிறது, பேதுருக்கு தெளிவு வந்த பொழுது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுவாமா? சத்ருவின் கைகளுக்கு தப்புவிக்கிறவர், பொல்லாதவருடைய எண்ணங்களுக்கு, அநேகர் நீங்க சாகணும், அழியணும், ஒண்ணுமில்லாமல் போகணும், உங்களை முற்றிலுமாக அழியணும் சொல்லி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட பொல்லாதவருடைய நினைவுகளுக்கும் பொல்லாதவருடைய கைகளுக்கும் பிசாசின் கரத்துக்கும் உங்களை தப்புவிப்பது மாத்திரமல்ல, எந்த ஏரோது அவன் பேதுருவை அழிக்கணும்னு நினைச்சானோ, வேதம் சொல்லுகிறது இந்த போராடி ஜெபித்த பொழுது நடந்த காரியம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது தேவ வசனம் வளர்ந்து பெருகினது. அதுக்கு காரணம் என்ன? அங்கே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தூதன் அவனை அடித்த பொழுது அவன் இறந்தான். உங்களை சிறை பிடிக்கிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்படட்டும். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்ருவின் கைக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பது மாத்திரமல்ல, அந்த சத்ருவை கர்த்தர் அழித்து முற்றிலும் ஜெயம் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். இந்த காலை நேரத்திலும் வேதம் சொல்லுகிறது, இந்த ஏரோது மரித்த பொழுது தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. இன்னைக்கு தடுக்கிற அந்த ஏரோதுகளை எல்லாம், அந்த ஏரோதுக்கு விரோதமாய் உங்கள் பகுதியிலே சில ஏரோதுகள் இருக்கலாம், சில மதவாத போராட்டங்கள் இருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள் இருந்து நீங்கள் முன்னேற முடியாதபடி, வளர முடியாதபடி எதிர்க்கும் பொழுது சோர்ந்து போகாமல் போராடுங்க. உங்கள் ஜபத்துக்கு பதில் வரும். ஜபிக்கிற வீட்டிலே வந்து பேதுரு கதவை தட்டினான். ரோதை என்கிற ஒரு பெண் வந்து ஒட்டு கேட்க வந்த பொழுது பேதுரு என்று அறிந்து சொன்ன பொழுது ஜபிக்கிறவர்கள் முதலாவது நம்ப மறுத்தார்கள். ஆனால் பின்னாடி பேதுருவை கண்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் ஜபத்துக்கு பதிலை கொடுப்பார். அற்புதமான விடுதலை, அநேகர் சிறையில் இருக்கிறவர்கள் விடுதலையாகி வெளியே வருவதை பார்ப்பீர்கள். நீங்கள் நிறுத்தாதீர்கள். உங்கள் போராடி ஜெபம் பண்ணுங்கள். கட்டப்பட்டவர்கள் விடுதலையாகட்டும், சிறைப்பட்டவர்கள் விடுதலையாகட்டும், பலவிதமான பிரச்சனைகள் விடுதலையாகட்டும். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், நான் ஜபத்திலே போராடுவது போல நீங்களும் போராடுங்கள். கொஞ்ச நேரம் ஜெபம் இல்லாம எல்லாரும் கண்களை மூடி, பரலோக தேவனை, இப்பொழுது நாங்கள் போராடுகிறோம். எங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த ஏரோதை போல இருக்கிற ஆண்டவரே சத்ருவின் கைக்கு எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறீர். யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கு தப்புவித்தது போல பொல்லாதவருடைய எண்ணங்கள் அவன் அழியட்டும், ஒளிந்து போகட்டும், நாசமா போகட்டும், இவன் ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்று நினைக்கிற அந்த பொல்லாத எண்ணங்களுக்கு எங்களை தப்புவியும் ஆண்டவரே, எண்ணங்களுக்கு தப்புவியும். ஸ்தோத்திரம். கர்த்தரே உங்களை பாதுகாக்கிறவர், கர்த்தரே உங்கள் சிறையிருப்புகளை திருப்புகிறவர். எல்லாம் ஊக்கமாக ஜெபம். இயேசுவின் நாமத்தில் எனக்கு விரோதமாய், எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், எங்கள் திருச்சபைக்கு விரோதமாய், எங்கள் ஊழியத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள்
திட்டங்கள் வாய்க்காமல் போவதாக. இப்பொழுதும் சிறையிருப்புகள் மாறுவதாக. எங்களை அழிப்பதற்காக எங்களை ஒன்று நாள் குறித்து இந்த நாளிலே அழிய வேண்டும் என்று சொல்லப்படுகிற மந்திரங்கள் செய்வனைகள் எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எதிரான ஜபங்கள், எதிரான கிரியைகள், எதிரான எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் அழிக்கப்படுவதாக. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக. எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த ஏரோதின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். ஏரோது அவன் புழுத்து செத்தான், கர்த்தர் அவனை அடித்தது போல இன்றைக்கு சத்துருவின் வல்லமைகள் செயலிழந்து போகட்டும் ஆண்டவரே. அதோடைய கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். தேவ வசனம் விருத்தி அடைவதாக, வளர்வதாக, பெருகுவதாக. எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்பட போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது போராடி ஜெபிக்கிறோம். கட்டப்பட்டவர்கள், வியாதினால் கட்டப்பட்டவர்கள், பில்லி சுனித்தினால் கட்டப்பட்டவர்கள், பலவிதமான பாவத்திலே கட்டப்பட்டவர்கள், பிசாசின் வல்லமையினால் கட்டப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்திலே விடுவிக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. ஜெயம் வருவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஒரு ஜெயம் வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அதிகாலை ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே. பேதுரு வெளியே வந்தது போல, சிறையிலிருந்து வெளியே வந்தது போல, எல்லா காவலையும் தாண்டி வந்தது போல எப்படி கதவுகள் தானாய் திறந்ததோ திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. அந்தகார சங்கிலிகள் அருந்து விழுவதாக. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவதற்காக நன்றி அப்பா, நன்றி. விடாதீங்க, கேளுங்கள். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். வீட்டிலிருந்த இயேசுவின் வல்லமை எங்க மேலே இறங்கட்டும் சொல்லுங்கள். எங்க மேலே இறங்கட்டும், எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கட்டும், சபைக்குள்ளே இறங்கட்டும். யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறாங்க அவங்க மேலெல்லாம் இயேசுவின் அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே விடுதலை வருவதாக, சுகம் வருவதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.